எம்பெருமானுடைய திருக்கருணையினால் அங்கே பல காட்சிகள் பார்த்தேன். அதை விட்டுட்டு என்னால் எந்திரிச்சு இங்கே வரவே முடியலை. எனக்கு ஒரு சமீப காலமாக, அதாவது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஞானானந்தகிரி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் திருக்கோயிலூர் தபோவனம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தார். மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் அவர்கள் அவரை பற்றி சத்சங்கத்தில் ஒரு முறை சொன்னார். அப்போ அவர் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த சத்சங்கம் கேட்கும்போது நானும் அவரை போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு பல முறை நினச்சேன். அது மனதில் நினைச்சதோடு சரி, காரியத்தில் எதுவும் கை கூடலை. அதுக்கு பிறகு அவருடைய சீடர் ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் அப்படின்னு ஒரு பெரியவர், அவரும் இப்போ இல்லை, 94ல் அவர் ஜலசமாதி அடைஞ்சிட்டார். அவருடைய பிறப்பு, அவர் எத்தனை வயது வரைக்கும் வாழ்ந்தார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு குருவிற்காக வேண்டி வாழ்ந்த வாழ்க்கை, ஒரு வணக்கத்துக்குரிய வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். அவர் எல்லா வகையிலும் பொருள் ஈட்டினார். பல வகையில், அதாவது ஃப்ளைட்டில் ஓட்டுறவங்களுக்கு என்ன பேர், பைலட்டாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் நிறையா இடங்களில் வேலைக்கு போயிருக்கிறாரு. அப்போ டீ டேஸ்டர் அப்படிங்கக்கூடிய முறையில் அது வேறு ஒரு பணியாற்றியிருக்காரு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஒரு நாள் தென்னாப்பிரிக்காவில், ஒரு உணர்வுக்காக வேண்டி சொல்கிறேன், ஒரு தென்னாப்பிரிக்காவில் ஒரு இடத்துல டீ டேஸ்டர் பணிக்கு அவர் போயிருந்தாராம். போயிருக்கும்போது அங்கே பெரிய பங்களாமா, அந்த பங்களாவில் ஒரு 4-5 பேர் இவருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி கொடுத்துருந்துதான். இப்போ இவர் தொலைவில் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது பெரும் காடு, அதில் ஒரு ஜோதி பிழம்பு அவருக்கு தெரிஞ்சிச்சான். அந்த ஜோதி பிழம்பே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய அசிஸ்டண்ட்லாம் கூப்பிட்டு, அங்கே ஏதோ ஜோதி காட்டில் நெருப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு ஏற்கணுங்கன்னா அதை என்னென்னு பார்த்துட்டு வாங்கன்னு. சாமி நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டாங்களாம். அப்போ இவர் போனாராம். இவர் போக போக அந்த ஜோதி நகண்டு போய்கிட்டே இருந்துச்சான். கொஞ்சம் தூரம் அவர் போயிட்டு, சரி அது நகண்டு போய்கிட்டே இருக்குது, திரும்ப வந்துடும் அப்படின்னு வந்துட்டாராம். அப்புறம் மறுநாள் அது நடந்துச்சான். அப்படி 4 நாள் நடந்துச்சான். 4 நாள் வெவ்வேறு ஆட்களை கூப்பிட்டு, அந்த ஜோதி உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டால் அவங்க யாருமே எங்களுக்கு அந்த ஜோதி தெரியலை அப்படின்ட்டாங்களாம். இவர் அதை ஜோதின்னு நினைக்கல, ஏதோ ஒரு நெருப்பு எரியுது, அது அந்த காட்டை அழித்து விடும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அதை வச்சுருந்துருக்கிறாரு. அப்போ இவர் அந்த கொல்லிவாய் பிசாசு கண்டு அங்கே இருக்குமோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி இருந்து தான். அப்புறம் அதை பார்த்துட்டு இவர் தன் பயத்தில் அவர் மறுநாள் காலையில் ரொம்ப சுறுசுறுப்பான ஆளாம். அப்புறம் அவர் தன் பயத்தில் கொல்லிவாய் பிசாசு நம்மளை எடுக்க வருதோ அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாராம். அப்புறம் அன்றைக்கி தூங்கவே இல்லையாம். மறுநாள் இவர் கதவை யாரோ தட்டினாங்களாம். அந்த இடம் தென்னாப்பிரிக்கா காடு, வெள்ளைக்கரடிகள் அங்கே நிறைய உண்டாம். அது இது மாதிரி காட்டில் இருக்கிற பங்களாக்களை கதவை தட்டுமா. அப்போ அது மாதிரி வெள்ளைக்கரடி ஏதோ கதவை தட்டுது போல் இருக்குது அப்படின்ட்டு இவர் கண் வச்சுருப்பாராம். கன் எடுத்துக்கிட்டு வெளியே பார்த்தாராம், அது இல்லை. ஆனால் அதே ஜோதி தெரிஞ்சிச்சான். இவர் திரும்ப போய் படுத்துட்டாராம். மறுநாள் அதே மாதிரி கதவை தட்டியிருக்கிறாங்க. அப்புறம் மறுநாள் பார்த்துருக்குறாரு. மறுநாளும் யாரும் இல்லை, அதே ஜோதி தெரிஞ்சிருக்கு. இவருக்கு அதில் கொஞ்சம் காய்ச்சல் வந்துருச்சான். அப்போ மேலதிகாரி என்னப்பா எப்பவும் நீ வந்துடுவ, இப்போ நான் கூட இவ்வளோ நேரம் வரலன்னொன்னே எனக்கு உடம்பு முடியலை அப்படின்னு சொன்னார். அப்போ உனக்கு கொஞ்சம் டைம் உனக்கு தேவைப்படுது, ஸ்பேஸ் கொஞ்சம் தேவைப்படுது, இரவு பகலாக உழைக்கிற, நீ வேணால் ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு நீ போ அப்படின்னு சொன்னாராம். உடனே டிக்கெட் போட்டு இவர் இந்தியாவுக்கு வந்துட்டாராம், சென்னைக்கு. சென்னையில் அவங்க அப்பா இருந்தாராம். அவங்க அப்பா இவர் உள்ளே போகிறாராம். அவங்க அப்பா வெளியே வராராம். ஆனால் என்ன ஒரு தகவல் ஒன்றுமே கொடுக்காம திடீர்னு நிற்கிறிய என்ன அப்படி சொல்லி கேட்டாராம். இல்லை சும்மா வர வேண்டியது மாதிரி இருந்தது, வந்தேன். நீ இங்கே எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். தபோவனத்தில், திருக்கோயிலூர் தபோவனத்தில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்னு இவர் சொன்னார். நானும் வரேன்னு, கொஞ்சம் நில்லுங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு இவர் படப்படன்னு குளிச்சுட்டு அவங்க அப்பா கூட போனார். போன உடனே அவன் அப்பாவும் வெறும் குருநாதருக்கு அப்படி வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் சொன்னோடனே குருநாதர் இவரே பார்த்துட்டு இருந்தாராம். பார்த்துட்டு இருந்துட்டு அவன் அப்பாவும் 3வது தடவை தான் பார்க்க போயிருக்கிறாராம். அது உடனே அவன் அப்பா என்ன கொண்டாந்துருக்க அப்படி சொல்லி கேட்டாராம் சுவாமிகள்.
வழக்கம் போல் திரட்டுப்பால் கொண்டாந்துருக்கேன். அதுதான் யாருனாலும் கொண்டுட்டு வருவாங்களே, திரட்டுப்பால் ஒரு குருநாதர் கொண்டு வர்றது பெரிய காரியமாக, அது யாருனாலும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னார். ஐயோ, திரட்டுப்பாலை வந்து கார்லேயே விட்டுட்டு வந்துட்டேனே அப்படி சொல்லிட்டு, இப்போ காரில் திரட்டுப்பால் இருக்கு, எடுத்துகிட்டு வந்துடுறியா அப்படின்னு கேட்டாரான் பையனை. சரி, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரான். உடனே திரட்டுப்பாலை கொண்டு வந்து ஒப்பாட்ட கொடுத்தாரான். அப்பா கீழே வச்சு தகப்பன் மகனமாக நமஸ்காரம் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் இப்படியே இப்படியே பார்த்துட்டு இருந்தாராம். அந்த குருநாதர் வந்து ஞானானந்தகிரியை, அவர் ஞானானந்தகிரி சுவாமிகள், இவர் ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் அப்படி பார்த்துட்டே இருந்தாராம். பார்த்துட்டு இருந்தோடனே, நான் ஒன்று கேட்பேன் தருவியா அப்படின்னு ஒப்பாட்ட கேட்டேன். சுவாமிகள் கேட்டு நான் கொடுக்காம இருப்பேன், நான் நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னா. இவனை கொடுத்துறேன் அப்படி சொன்னாரான் மகனை. அவருக்கு ஒன்றும் முதல்ல ஓடலையாம், இவருக்கு முதல்ல அது என்னென்னு புரியலையாம். அப்புறம் சரி கொடுத்தேன் அப்படின்னாரான். அன்னைக்கு வந்தவர் சுவாமிகள் வந்து பரமபதம் அடையும் வரைக்கும் அவரை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகலவே இல்லையா. ஒரு வார்த்தை சொன்னாராம். சுவாமிகள் வந்து சொன்னாராம், தம்பி நீ இந்த வாழ்க்கைக்கு பிறக்கலை, உனக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் குருநாதர் வந்து. எனக்கு எதுவும் தெரியல சுவாமி அப்படின்னு சொன்னாராம். அன்னைக்கு அந்த வேலையை விட்டுட்டு அப்படி வந்தவர் தானாம். அப்புறம் திரும்ப அங்கே எங்கேயும் போகலை. நீ இதுக்கு பிறக்கலை தெரியுமா சுவாமி அப்படி, தெரியுமா தம்பி அப்படின்னு கேட்டாரான். எனக்கு தெரியாது சாமி அப்படின்னாராம் அவர். சரி பரவாயில்ல, நீ அதுக்கு பிறக்கலைங்கிறது மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இங்கே இருந்துரு அப்படின்னு சொன்னாராம். இவர் திரும்ப போய் வேலையை ரிசைன் பண்ணி பெட்டி படுக்கை வைத்துட்டு எந்த வேலையுமே இவர் வச்சுக்கலையாம். அப்படியே குருநாதர் கூட அப்படியே இருந்துட்டாராம். சும்மா பார்த்துட்டு வரேன்னு வந்தவர் அப்படியே குருநாதர் கூட அப்படியே இருந்துட்டாராம். அப்புறம் வந்து குருநாதர் வந்து ஒரு நாளைக்கு இவர்கிட்ட சொன்னாராம், நான் வந்து இது எனக்கு எத்தனாவது சமாதி ஆக போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு தெரியாது சுவாமி அப்படின்னு. 124வது சமாதி இந்த சமாதி. முதல்ல எந்தெந்த இடத்துலலாம் சமாதி ஆனேன், யாரெல்லாம் இருந்தேன் அப்படின்னு இவங்களுக்கு முன்னால் உண்டானவங்க நிறைய பேர் பரம்பரை, கிரியா யோகா பாபாஜியிலேருந்து தொடங்கி அவங்கெல்லாம் நானாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன வந்தேன் எங்கெங்கே சமாதி ஆகிருக்கேன், இங்கே இப்போ இந்த இடத்துல சமாதி ஆக போகிறேன் அப்படிங்கிறது வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சமாதி ஆகும் வரைக்கும் அந்த குருநாதர் கூடையே இவர் இருந்திருக்கிறார். அப்புறம் வெளியே வந்தவர் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணி தென்னாங்கூரில் ஒரு மிகப்பெரிய கோயில், பாண்டுரங்கனுக்கான ஒரு கோயில், சிவனுக்கான ஒரு கோயில், அம்பாளுக்கான ஒரு கோயில், உண்மனாதேவிக்கான ஒரு கோயில் வச்சு குருநாதருடைய ஜீவ சமாதி அங்கே வச்சு வெறி பிடிச்ச மாதிரி கண்ணு சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணி அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணி அதை அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த குருநாதர் வந்து என்னை எப்படி ஆட்கொண்டார், எப்படி செஞ்சார் அப்படின்ட்டு, நீ வந்து நாம சங்கீர்த்தனத்தை உனக்கு நான் இட்ட கட்டளை என்ன அப்படின்னா, நாம சங்கீர்த்தனத்தை நீ உலகுக்கு உபகரிக்கணும். கலியில் வந்து நிறையா யோகம் அது இது எதுவுமே மனம் ஒன்றாது கண்ணு. பட் நாம சங்கீர்த்தனத்தில் எல்லாரும் பரவசமாகி பாடும்போது அந்த பரவச உன்னத நிலையில் எல்லார் மனமும் ஒடுங்கும். அதனால் நீ அதை கை கொண்டு எல்லா மக்களையும் திருத்தி பண்ணிக்கொள்ளு அப்படின்னு சொன்னாராம். சரி நான் செய்கிறேன். கொஞ்ச நாள் கழித்து, இப்போ கொஞ்சம் வேதங்கள் சாத்திரங்கள் அதெல்லாம் நீ படிச்சுக்கோ சுவாமி. பூநூல் போட்டுட்டு உடனே வேதம் படித்தா மனசில் நிற்கும். 30 வயசுக்கு பிறகு நான் வேதம் படித்து எனக்கு மனசில் நிற்குமா சுவாமி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். யாருக்கும் அவருடைய திருவடியை காமிச்சே கொடுக்க மாட்டாராம், அப்படியே வச்சுருப்பாராம். யாருக்கும் அந்த திருவடியை காமிச்சு கொடுக்க மாட்டாராம். இவர் குளிச்சுட்டு வந்த உடனேமே அவர் வந்து அந்த சேருக்கு உள்ளார அந்த காலை அப்படி வச்சுருப்பாராம். இவர் குளிச்சுட்டு வந்த உடனேமே அந்த திருவடியை அப்படி வைப்பாராம். 2 துளசி இலை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாராம். அந்த 2 திருவடியிலையும் அந்த 2 துளசி இலை இவர் வைப்பாராம். ஞானானந்த கிரி காலில் ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் வைப்பாராம். வச்ச உடனே அந்த குருநாதர் அந்த 2 துளசியும் எடுத்து கையில் வச்சுப்பாராம். வச்சுட்டு உடனே இவர் வந்து அந்த திருவடியை லேசாக தூக்குவாராம். இவர் அந்த திருவடிக்குள்ளார இவருடைய தலையை விட்டுருவாராம். விட்ட உடனே அந்த திருவடியில் இவர் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் அவர் என்ன திருவுள்ள சமாதம் பண்ணியிருக்கிறாரோ
அது வரைக்கும் இவர் அப்படியே படுத்திருப்பாரு. அப்புறம் நகன்றுவார். இது அவர் இருக்க வரைக்கும் அப்படியே நடந்துச்சான். ஒரு நாள் வந்து நீ இப்படியே இருக்கக்கூடாதுப்பா, நீ வேதங்கள் சாத்திரங்கள் எல்லாம் படிக்கணும், ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணணும், உலகுக்கு நாம சங்கீர்த்தனத்தின் மகிமையை சொல்லணும் அப்படி சொன்னாராம். உடனே குருநாதர் இவர் சொன்னாரா, சுவாமி இனிமேல் எனக்கு எதுவும் படிக்க முடியாது, எனக்கு அது சாத்தியமும் இல்லை, நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களோ செய்யணும், அது வேறு விஷயம், பட் எனக்கு மண்டையில் ஏறும்னு மட்டும் நீங்கள் கனவுலையும் நினைக்காதீங்க அப்படின்னாராம். ஒரு நாள் காலையில் இவர் துளசி எடுத்துகிட்டு வச்சாராம். அவர் திருவடியை காட்டிக்கவே இல்லையாம். குருநாதர் வந்து திருவடியை அவர் முன்னால் காட்டிக்கவே இல்லையாம், அப்படி வச்சுருந்தார், உள்ளே காலுக்குள்ளே வச்சுருந்தாராம். இவர் அவர் முன்னால் அப்படி உட்காந்துட்டே இருந்தாராம், முழந்தாள் போட்டு. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த திருவடியை வெளியே எடுத்து வச்சாராம். இவர் வழக்கம் போல் துளசி வச்சாராம். அப்போ நீ படிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாராம். படிக்க மாட்டேன், எனக்கு படிக்க முடியாது ஐயா, படிக்க மாட்டேன்னு சொல்லலை, படிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த திருவடியை தூக்கி அப்படியே அவர் தலையில் வச்சாராம். வச்சு ஒரு அழுத்தினாராம் அவருடைய காலை. அப்படியே கொஞ்ச நேரம் அழுத்தி வச்சுட்டே இருந்தாராம். வச்சுட்டு அவர் ஒரு சிப்லாக்கெட்டை வச்சு பாட்டு பிடிப்பாராம். அந்த சிப்லாக்கெட்டை வச்சு பாட்டு பிடிச்சதை அவர் கையில் கொடுத்தாராம். அந்த இதை தொட்ட உடனே எனக்கு வந்து அனைத்து வேதங்களும் சாத்திரங்களும் காட்டி கொடுக்கும் குருவன்றி காணவனாத பாடம் இது அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். அதுக்கு இந்த பக்கம் நான் வந்து ஒரு சங்கீத இது பண்ணும்போதோ அல்லது ஒரு ஹரிகதை பண்ணும்போதோ எல்லோரும் வந்து, இப்போ நான் கூட வந்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அவர் அனைத்துமாய் நிற்கும் என் குருநாதன் என் உள்ளத்துள் நின்று எதை இன்று சொல்ல வைக்கிறாரோ அதை நான் சொல்கின்றேன் குருதேவா அப்படி சொல்லிட்டு தாங்க என்ன கதையை தொடங்குறார். அவர் ஏறத்தாழ 30 ஆண்டு காலத்திற்கு மேலமாக சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணி அவருடைய பணியை அவர் நிறைவு செஞ்சுருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு நொடியும் குருநாதர் 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 குருநாதர், அவருக்குன்னு தனியாக எதுவுமே வச்சுக்கல. குருவுக்காக வேண்டிய உழைச்சிருக்கிறார், குருவுக்காக வேண்டிய வாழ்ந்திருக்கிறார். சாலச்சிறந்த பணி குருவுக்காக வேண்டி அவர் செஞ்சுருக்கிறாரு. அந்த குரு நினச்சா எல்லாமே கை வருது பாருங்கள். அதை காலையில் நாங்கள் உட்காந்து கொஞ்சம் கண்ணை மூடிட்டு இருந்தேன். இந்த செய்திகள் வந்து எனக்கு ஒரு வாரம் 10 நாளாக என் மனசுக்குள்ளே நிறையா வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. நான் அங்கே போனேன். கொஞ்ச நேரம் அந்த குருநாதர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, இந்த பூமிக்கடியில் இந்த அங்கே அவர் அவருடைய சமாதி திருக்கோயிலுக்கு அடியில் யாரெல்லாம் உள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது எனக்கு சரியாக நினைவில் இல்லை குழந்தைங்களா. காலையில் நான் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது எனக்கு நினைவு போச்சு. அது வந்து எனக்கு அந்த இடம் முழுதும் நிரம்பி இருந்தது. என்னால் மேலால் எதுவுமே செய்ய முடியலை. இந்த நிகழ்வுகள் எல்லாமே சேர்ந்து இது வந்துச்சு. அப்படி நான் கொஞ்சம் அதில் உருண்டு புரண்டு இருந்துச்சா பரவாயில்ல. ஏன்னா அந்த அருளாளர் பெருமக்களுடைய மேனி மீது பட்ட அந்த துகள் நம் மீதும் படலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. அதனால் நான் வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் இங்கே எல்லோரும் அதில் வந்து குளிச்சுட்டு இங்கே அதில் வந்து யாகசாலையை சுற்றி வந்து ஒரு ஊர்வலம் விருப்பப்பட்டவர்கள் எல்லோரும் இல்லை கண்ணு, யார் விரும்புகிறீங்களோ அவங்க, யாருக்கு இந்த உணர்வு வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க இதில் ஊர்வலம் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்கண்ணே. நான் மானசீகமாக காலையில் உருண்டேன். அதிலிருந்து எனக்கு இன்னும் வெளியவே வர முடியலை. உணவும் என்னால் சாப்பிட முடியலை. மதியம் அது கூட கொஞ்சம் அதிகப்படியாக தான் தெரியுது. அவங்க அந்த அளவுக்கு அந்த உணர்வுபூர்வமாக அதில் நிற்கிறாங்க. நீங்களும் ஞானத்தில் சிறக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அந்த அருளாளர் பெருமக்களை நீங்களும் அள்ளி அணைச்சி அப்படியே முத்தம் கொடுத்துட்டு எங்களுக்கும் இந்த ஞான உணர்வு வரணும். ஏன்னா கலியில் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்குது குழந்தைங்களா. நம்ம வந்து உடனே எல்லாத்தையும் பிடிச்சிட முடியாது. என்னால் ஊர்வலம் வர முடியுமா என்னன்னு தெரியல. நீங்கள் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னு தெரியல. முதுகெலும்பு வேறு தன்னால் வந்துடுமா என்னன்னு தெரியலை. ஆனால் நான் மானசீகமாக காலையில் நான் அந்த பணியை செஞ்சேன். திருவருள் கூட்டி வைக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்களும் அதில் உங்களுக்கு வேண்டும் தனையும் வாய்விட்டலறி விரையார் மலர்தூள்
பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை வேண்டும் தனையும் வாய்விட்டாளருங்க. எங்களுக்கு போதுமடா சாமி இந்த பிறப்பு. எனக்கு பிறந்து பிறந்து எய்த்தேன் நாயேன், பிறந்து எய்ச்சிட்டேன் போதும். இந்த இப்பிறவிலே நான் பெற வேண்டிய அருள் உணவை, நான் பெற வேண்டிய மெய்ஞான நிலையை நான் பெறணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே எல்லாருமே அந்த அருள் உணர்வை உள்வாங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாக நான் நினைக்கிறேன். குழந்தைங்களா, நீங்களும் அந்த மாதிரி வேண்டிக்கோங்க என் பெருமான்கிட்ட. அவர் உங்கள் கூட தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் இருந்து இந்த அருளாள பெருமக்கள் அனைவரும் அவர்கள் பெற்ற ஞான அனுபூதி நிலையினை உங்களுக்கும் அள்ளித்தர அம்மா நான் ரொம்ப வேண்டுறேன். எவ்வளோ காலம் நம்ம உழைச்சானாலும் இதுதான் சத்தியங்கன்னு. பேருணர்வில் நம்ம கரையணும், அதில் கலந்துடணும், அதான் சத்தியம். மீதி எதோடு கலந்தானாலும் அது அனித்தியம்தான். செல்வத்தோட, சாப்பாடோட, தூக்கத்தோட, அந்தஸ்து, உயர்ந்த அந்தஸ்தோட, பெயரோட, புகழோட எதோடு கலந்தாலும் அது மீண்டும் நம்மளை பூமிக்கு தள்ளிட்டு வந்துடும். அன்பில் கரைங்க, அருளில் கரைங்க, பேர் உணர்வில் கரைங்க, அதுதான் நமக்கு சத்தியமானது. என் பெருமான் உங்கள் கூட தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் என்று அருள் பாலிக்க நான் பிரார்த்திக்கிறேன். முத்திரையின் பலனோடு மந்திர பயிற்சியும் பெற இணைந்திடுங்கள் வினை தீர்க்கும் விநாயகரின் மூல மந்திர வகுப்பில். தொடர்புக்கு 93 63 70 11 16.